வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு திருவண்ணாமலை அறிவுத்திருக்கோவிலில் நிகழும் தொடர் மௌனம் 15 நாட்கள் நடைபெறுகிறது. நவம்பர் 16, 17, 18 3 தினங்கள் மதுரை பேராசிரியர் சீதாராமன் ஐயா அவர்களின் அந்த சிறப்பை கூறுவதாக இந்த கவி குருவின் நினைவாக எனக்கு கிடைத்தது. இதை அனைவருக்கும் பதிவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். சிந்தையில் மௌனம் சிறந்தது என்ற தலைப்பில் இக்கவி வந்திருக்கிறது. மதுரை வீரன் அவர் மறைபொருள் உணர்த்தினார்கள். மதுரை வீரன் அவர் மறைபொருள் உணர்த்தினார்கள். மகரிஷியின் மௌனத்தை மதியறிய ஓதினார்கள். மகரிஷியின் மௌனத்தை மதியறிய ஓதினார்கள். மணவளக்கலை பேராசான் சீதாராமன் ஐயா அவர்கள். மணவளக்கலை பேராசான் சீதாராமன் ஐயா அவர்கள் மனிதநேயம் கூறி மாசு போக்கி, மனித நேயம் கூறி மாசு போக்கும் நிலை கூறி, மனித வளம் கூறி மகிழ்ச்சிக்கு வழி கூறி, மகாமௌனம் அனைத்து சீடருக்கும் காட்டி, மகான் வேதாத்திரியற்ற மன அலை சுழல் விளக்கி, மகான் வேதாத்திரியற்ற மன அலை சுழல் விளக்கி, மகிழ்ச்சியில் 3 நாள் ஆழ்த்தி சிறப்பித்த, மகிழ்ச்சியில் 3 நாள் ஆழ்த்தி சிறப்பித்த மகரிஷியின் சீடர் அவர். வாழ்க வளமுடன். மறக்க முடியாத மதிபெரும் நிகழ்ச்சி, மறக்க முடியாத மதிபெரும் நிகழ்ச்சி மலைநகர் திருவண்ணாமலையின் புகழ்ச்சி. வாழ்க வளமுடன். மதுரை வீரன் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படத்திலும் பார்த்திருக்கிறோம். மதுரைக்கு எவ்வளவு புகழ் சேர்த்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே கலியுக மதுரை வீரனாக மகரிஷிக்கு அவருடைய உலக அமைதியை எடுத்து சென்று குரு யார் என்று காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேராசான் மகரிஷியின் மௌனத்தை அனைவருக்கும் அறிவுக்கு எட்டும்படியாக பாடமாக்கினார். மணவளக்கலை பேராசான் சீதாராமன் ஐயா அவர்கள் மனித நேயம் கூறி, மனிதனுக்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை கூறி, மாசு போக்கும் நிலை கூறி, குரு அவர்கள் நமக்குள் இருக்கக்கூடிய தீவினைகளை எவ்வாறு அகற்ற வேண்டும் என்று கூறுகிறார் என்பதை கூறி, மனித வளம் கூறி, மனிதன் வாழும்போது எப்படி வாழ வேண்டும் என்பதை கூறி, மகிழ்ச்சிக்கு வழி கூறி, நாம் மகிழ்ச்சியாக உலகத்தில் வாழ வந்ததை கூறி, எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை குரு கூறுகிறார் என்பதை கூறி, மகா மௌனம் ஏற்பது எப்படி என்பதை அனைவருக்கும் கூறி, மகான் வேதாத்திரி அவர்கள் எவ்வாறு அந்த இறைநிலையை மன அலை சுழலை குறைத்து அந்த இறைநிலை என்ன என்பதை விளக்கியிருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டிய
உயர் சீடராக, மகரிஷியின் சீடராக வந்து அந்த மகரிஷியின் கருத்துக்களை நமக்கு சொல்லி நம் அறிவுக்கு எட்டும்படியாக செய்த மறக்க முடியாத மதிபெரும் நெகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. அது எங்கே அமைந்தது என்பதை மலைநகர் திருவண்ணாமலையில் அந்த புகழ்ச்சி நடைபெற்றது என்பதை இக்கவி 3 தினங்கள் எவ்வாறெல்லாம் இருந்தது என்பதை கூறுவதாக வந்திருக்கிறது. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இறைநிலை இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய குரு இறைநிலை அனைவர்களுக்கும் நன்றி கூறி, ஒரு மௌனம் தொடர் மௌனத்தில் மறைபொருளை எவ்வாறு உணர்வது என்பதை உணர்வதாக இந்த மௌனம் சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிக்கும் வகையில் இறையாற்றல் இந்த கவியை என்னுள் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் இதை பகிர்கிறேன். அனைவரும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.